பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு சங்கீதம் 128 சங்கீதம் 2 சொல்கிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். அருமையானவர்களே, இதுதான் ஆண்டவர் மனிதனை இந்த பூமியில படைத்த நாட்களிலே, அவன் தவறு செய்த நாட்களில் ஏதேனும் துரத்தும் போது நெற்றின் வேர்வை சிந்தி நீ சாப்பிடுவாய். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் சோம்பேறிகளும் உழைக்க மறுத்தவர்களுமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய கொலைகளுக்கு என்ன காரணம்? சீக்கிரம் பணக்காரனா மாறணும். சின்ன வயசுல சூதாடுவாங்க, ரேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆன்லைன் கேம், ஷேர் மார்க்கெட், அது பல சீக்கிரம் துரிதமாக பணக்காரனா மாறணும். இன்றைய மனுஷனுடைய நிலைமை அப்படி மாறி போச்சு. அதுதான் சோம்பேறி குளிர்தென்று உழமாட்டான், அரிப்பிலை பிச்சை கேட்டாலும் ஒன்றுக்கு உதவாது. அதை விட ஒரு படி மேல போய் சொல்லுங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதை இச்சித்து சிலர்லாம் விசுவாசத்தை விட்டு வழி போகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய மக்களே, இன்றைக்கு உழைக்காமல் எதுவுமே நடக்காது. உழைப்பின்றி உயர்வில்லை சொல்கிறது போல உழைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ல, நீ கையிடும் வேலையை நான் உனக்கு ஆஸ்வதிப்பேன். யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, உழைப்பை மதிக்கிறார்களோ, உழைக்க வேண்டும் முயற்சிக்கிறார்களோ, அவர்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். இன்று இருக்கிற இளைஞர்களே பாதி பேர் சோம்பேறிகளும் துரிதமாய் பணக்காரனாய் மாற வேண்டும். எதுக்கு கொள்ளைக்காரர்களாக, திருடர்களாக மாறி போகிறார்கள். பிறர் வளர்ச்சியை பார்க்கிறார்கள், பிறருடைய வசதிகளை பார்க்கிறார்கள். நாம் அவரை போல மாற வேண்டும் என்று நினைத்து அவர்கள் திருட்டு வழியிலும் குறுக்கு வழியிலும் பொல்லாத வழியிலும் மனிதன் போகிறதை பாரு. எதுக்கு பரிதானம்? லஞ்சம் ஏன் பெருத்து போனது? துரிதமாக பணக்காரனாக மாற வேண்டும். இது வாங்குற சம்பளம் போதாது. இந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு நம் வசதியை வாழ முடியாது. இன்னைக்கு அநேகர் குறுக்கு வழியிலே செல்வதற்கு காரணம் பேராசை, பண ஆசை, உலக ஆசை, பொருள் மேலே ஆசை. இந்த ஆசை தான் அவன் வாழ்விலே அழிவுக்கு அது காரணமாய் மாறுகிறது. ஆனால் பரிசுத்த வேதம் இப்படி மனிதனை பார்த்து சொல்கிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே அவன் முந்தி பங்கிட வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவன் அவன் கம்பீரத்தோடு அறுக்க வேண்டும். அப்போ நம்ம பிரயாசப்படணும். எப்படியாகிலும் இந்த விதை விளைத்து முளைத்து அது பலனுமாய் மாற வேண்டும். கண்ணீரோடு விதைப்போம். ஒரு சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமி தான், வருஷத்துக்கு ஒரு முறை தான் மழையே பெய்யும். ஆனா அந்த மழையை நம்பி பிரயாசப்பட்டு அந்த மழைக்காக காத்திருக்கிற மக்கள் உண்டு. அருமையான தேவ மக்கள், வாழ்வதற்கு பல வழி உண்டு. வாழவா என்னென்ன வாழமோ எல்லா வழியும் உண்டு. இந்த பூமியில எல்லா ஆசீர்வாதம் உண்டு. நாம் பிரயாசப்படாமல், நாம் முயற்சிக்காமல், நாம் அதற்காக தன்னை மாற்றிக்கொள்ளாமல் அற்புதம் நடப்பதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இதை படிச்ச வேலை இல்லை, அதை படிச்ச வேலை இல்லை, இப்படி சொல்லி அந்த படிப்புக்கே ஒரு கோர்ஸ் இருப்பாங்க. படிப்பு என்பது ஜஸ்ட் அறிவை வளர்த்துக் கொள்வதுதான். படிப்பு என்பது எப்படி இந்த பூமியில இன்னும் நேர்த்தியாய் திறமையாய் வாழ என்பதுதான். அதை படித்தவர்கள் எல்லாம் பணக்கார ஆவதில்லை, படித்தவர்களுக்கு வேலையும் கிடைப்பதில்லை. இந்த படிப்பு நம்முடைய உழைப்புக்கு உதவி செய்கிறது, அவ்வளவுதான். நம்முடைய அறிவுக்கு அது உதவியா இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் பல டிகிரி படிச்சிருப்பாங்க, அவர்களால் எந்த புண்ணியமும் எந்த நன்மைகளும் அது குடும்பத்துக்கு வருவதில்லை. அதுல மேல ஒரு சின்ன ஒரு வார்த்தை போடுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். ஒரு மனிதன் இறைவன் காட்டுகிற அந்த போதனையிலே வழியிலே அவன் கடந்து வரும்போது அவனுக்கு அறிவும் புத்தியும் லேசாய் வருகிறது. எப்படி உழைக்க வேண்டும், எங்க உழைக்க வேண்டும், எந்த வேலையை செய்ய வேண்டும், எந்த வேலை எனக்கு சரியானதாக இருக்கும் என்ற அறிவையும் உணர்வையும் பெற்றவனாக மாறுகிறான். எங்களை போல ஊழியக்காரர்களாக இருந்தாலும் உழைத்தால் தான் ஆத்துமாக்கள் வரும், உழைத்தால் தான் சபைகள் வளரும், உழைத்தால் தான் கிருபைகள் வரும். அதனால தான் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் அவன் பலனிலே முந்தி பங்கிட வேண்டும். அருமையானவர்களே, உழைப்போம், பிரயாசப்படுவோம். ஆண்டவர் அதுக்குரிய பலனை, அதுக்குரிய கிருபை தருவார். உபாகம் 28 அதிகாரத்தில் 12 நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். நீயோ கடன் கொடுப்ப, கடன் வாங்காதிருப்ப, நீ கையிடு வேலையெல்லாம் கர்த்தர் ஆசைப்பார். யார் ஒருவன் பிரயாசப்பட்டு முயற்சிக்கிறானோ, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முயற்சிக்கிறானோ, நல்ல வழி நடக்கணும் முயற்சிக்கிறானோ, அவனுக்கு கர்த்தர் செய்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் எப்போதும் துணையா இருப்பார். ஆண்டவரோட துணையா இருப்பார். உழைப்போம், ஆசீர்வாதத்தை சொந்தரிப்போம். God bless you. God bless you. Amen.